பார்வதி அம்மா, அரசு கையெழுத்து போட்டிருக்கான்ல, அரசு பூமி அழிக்க வந்த கல்வி படிப்பு விவசாயம் அழிக்கிற கல்வி படிப்பு, விவசாயத்தை அழிக்கிற கல்வி படிப்பு, முக்கால் சத்தியம் புரிஞ்சிக்கோ. நீதிமன்ற கோர்ட்டு கைலாசத்தில் நீதிமான ஆட்சி நடத்தி கொண்டே இருக்கார். தண்டனைக்குள்ள கணக்கு நீதிமான் போடுறார். முக்கால் சத்தியம் நீதி அரசர் உலக நாடு பார்த்துக்கோன்னு விடுறார். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி உலக நாடு. முக்கால் சத்தியம் அரசு வேலை பார்க்கல. அனைத்து இப்போ கணக்கு வெளியே எடுக்க தப்பு செய்ததுக்கு காகித பேப்பரை வாங்கி அடிச்ச ஜாதியாக அடித்து அவனும் ஜாதியாக சேர்க்கறதுக்கு ஓடுதான் அரசு ஊழியர். ஆனால் அரசு வேலை பார்க்குறவன் முக்கால் சத்தியம் அரசு வேலை பார்க்குறவன்ல ஒரு 5% உள்ளவன் ஆண்டவன் கடவுள் தண்டனை கொடுக்கணும்னு அவனுக்குள்ளே பேசுதான். அரசு போக்குவரத்து பஸ் போக்குவரத்து அந்த ஒருத்தனே வேதா, மற்றது எல்லாம் களவாணி மொல்ல மாதிரி முடிச்சலுக்கு பேக. அரசு போக்குவரத்துனா யாரா? ஓட்டா பயல. அரசுனா யார்? 3 தலைச்சக்கரம் உட்கார்ந்துருக்காரு, தெரியலையா? அறிவிலியாலே அழிச்சு போடுவார். ஒழுங்காரு தப்பு செய்றவனுக்கு தண்டனை கொடுத்தாகணும்ட்டார் நீதிமான். முக்கால் சத்தியம் அரசு பேருந்துல வேலை பார்க்கிறவன் 5% 7% உள்ளவன் கடவுள் தண்டனை கொடுப்பார்னா நாங்க பார்க்கணும். அந்த அரசியல்வாதி 7 செம்மமா அவனே சொல்லுதான். 7 செம்மம் எப்படி அடிச்சிருப்பான்? முதலமைச்சராக இருக்கிறவன், தமிழ்நாட்டில் இருக்கிறவன், இவனுக்கு தக்க தண்டனை கடவுள் கொடுப்பார். அவன் குடும்பத்துக்கு கொடுப்பார். இவனுடைய கட்சி கொடி குளோஸ் பண்ணுவார். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி, தமிழ்நாடு சென்னை மெட்ராஸ் டு கன்னியாகுமரி வரைக்கும் கடவுள் அழிப்பார். அவன் நாக்கால விட்டுட்டான்டா. அது மாதிரி மாநில பிறவி நாக்கால விடணும். புரியா? தப்பு செய்யறதுக்கு தண்டனை கடவுள் தான் கொடுக்கணும். முக்கால் சத்தியம்.